சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் இருக்கும் ஆசா பாசங்களும் உன் கனவுகளும் கற்பனைகளும் நீயாக கட்டி எழுப்பியுள்ள உன் மனக்கோட்டை என்று எல்லாவற்றையும் நான் அறிவேன். இதுவரை நீ கண்ட கனவுகளும் கற்பனைகளும் வீண் போகாது. நீ இதுவரை கண்ட கனவுகள் எல்லாம் இனிமேல் நிஜமாகும். இதுவரை கனவாக இருந்த உன் வாழ்க்கை இனி நிஜமாக மாறும். நாள்தோறும் இரவில் தானாக உனக்கு வரும் கனவுகளை விட நீயாக கனவு காண்பது அதுதான் அதிகமாக இருக்கிறது. என் வாழ்க்கை இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே, இந்த நிகழ்வு மட்டும் என் வாழ்வில் நடக்காம இருந்திருக்கலாமே, இந்த விஷயம் இப்படி நடப்பதற்கு பதிலாக இப்படி நடந்திருக்கலாமே என்று கனவு கண்டு கொண்டே இருக்கிறாய். இப்படியெல்லாம் நடந்திருந்தால் எப்படி இருக்கும் நம் வாழ்வு என்று கனவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். தவறு இல்லை குழந்தையே. கனவிலெனும் நேர்மையாக சிந்தித்து மகிழ்ச்சியாக வாழ்வதை போன்று கனவு காண்பது நிச்சயமாக தவறு இல்லை. இவ்வாறு நீ கனவிலும் கற்பனைகளிலும் சிந்திக்கும் போதுதான் மனதில் நேர்மையான எண்ணங்கள் பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த கனவுகளும் கற்பனைகளும் நிச்சயம் ஒரு நாள் உன் வாழ்வில் நிஜமாகும். அதுவரையில் கனவில் மட்டும் வாழ்ந்துவிட முடியாது. அதை நிஜமாக்க முயற்சிகளில் ஈடுபடத்தானே வேண்டும். உன்னை கனவு காண வேண்டாம் என்று உன் சாயப்பா சொல்லவில்லை. ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேக உடையதாய் அமைய வேண்டும். உன்னை மேலோங்கச் செய்யும் அளவிற்கு உன் நாளைய கனவின் சிந்தனை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உன் இன்றைய என்னும் நேரம் சத்துள்ளதாக இருக்கும். வாழ்வில் பிடித்து எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற இந்த நிகழ்காலம் மட்டும்தான். நேற்று நடந்த நிகழ்வு காலமும் இன்று நடக்கும் நிகழ்வு காலமும் நாளை என்ற உன் எதிர்காலத்தை திருத்து கொள்ள முடியும். ஒரு மலரை நான் படைத்தேன். நன்றாக கேளுங்க. ஒரு மலரை நான் படைத்தேன். ஆனால் அதை மண்ணிலிருந்து நேரடியாக படைக்கவில்லை. வேரின் ஊக்கமாய் இலையை தூணாய் வைத்து பூவை தாங்குவதற்காக படைத்தேன். அதே போலதான் உன் நாளைய என்ற பொழுதை நேற்று என்ற வெறும் இன்று என்ற இலையும் தாங்கி நிற்க வேண்டும். இதை நீ சரியாக உணரவும் ஆரம்பித்து விட்டாய். அதனால் தான் இன்று என்ற இந்த நாளில் என் வார்த்தைகள் உன் செவிகளுக்கும் என் வாக்குகள் உன் மனதிற்கும் உன் மூளைக்கும் எட்டுகிறது. இப்பொழுது என் வார்த்தைகள் உன்னை வந்து சேர்ந்து விட்டது. இனி உன் கனவுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிஜமாக போகிறது. நீ கண்ட கனவுகள் எதுவும் கலைந்து விடாது. என் அன்பு குழந்தையே, நீ கண்ட கனவுகள் எதுவும் கலைந்து விடாது. நிச்சயம் நடக்கும். அதை நான் நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்தது நடந்தே தீரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.